Hello friends, welcome to Indian Jobs Samil. Nuclear Power Corporation of India Limited NPCIL அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கேருந்து வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிடிஎஃப் தேவைப்பட்டால் நம்ம டெலகிராம் சேனல்லே இருக்கும். ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு எலிஜிபிளாக இருந்தால் ஸோ ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் 22 ஆகஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் 11th செப்டம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ஸ்டைப்பண்டரி ட்ரைனி கேட்டகிரி 2 ஆப்ரேட்டர் மெயின்டெனரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டரில் ஒரு 152 வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின்டெனரில் ஒரு 115 வேக்கண்ட்டு. ஸோ அதை கேட்டகிரி வைஸ் கரண்ட்டு பேக்லாக் ரெண்டாக பிரித்து எஸ்சிஎஸ்சி, ஓபிசி, யூஆர், இடபிள்யூஎஸில் எவ்வளோ வேக்கண்ட் டோட்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகிரி வைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ட்ரேட் வைஸும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அடுத்து எசென்சியல் குவாலிஃபிகேஷன். இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஆப்ரேட்டருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சயின்ஸ் குரூப்பில் 12th பாஸ் பண்ணி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படித்து 50% இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவே நீங்கள் மெயின்டெனருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டில் 10th பாஸ் பண்ணி மினிமம் 50% மார்க் இருக்கணும். அதாவது 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் 10th சயின்ஸ் மேக்ஸில் 50% இருக்கணும். அது போக இந்த டர்னர், வெல்டர், மிஷினிஸ்ட்டு, எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர் இந்த குறிப்பிட்ட ட்ரேடில் 2 வருஷம் ஐடிஐ கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதில் 1 year ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் டைம் ரெகுலர் மோடில் படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த டிஸ்டன்ஸ் லேர்னிங்கில், பார்ட் டைமில், கரஸ்பாண்டன்ஸில், ஓப்பனிங் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை, அவங்க அதை கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன்லேயே கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த ஹைட் அண்ட் வெயிட். ஆப்ரேட்டர், மெயின்டெனர் இது ரெண்டுத்துக்கான ஹைட் 160 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். வெயிட் 45.5 kgs இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரி டீட்டெயில்ஸ் பாருங்கள். இந்த 2 போஸ்ட்டுக்கும் 2 years ட்ரைனிங் இருக்கும். ஃபஸ்ட் இயர் ட்ரைனிங்கில் 20,000 தருவாங்க. செகண்ட் இயர் ட்ரைனிங்கில் 22,000 ப்ளஸ் அது போக புக் அலவன்ஸ் ஒரு 3,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த 2 years ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 21,000 சேலரியில் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது டெக்னீஷியன் குரூப் பி ஆர் குரூப் சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த போஸ்டிங்கில் 21,000 சேலரியில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பேசிக் மட்டுமே 21,000 டெக்னீஷியன் பி இந்த போஸ்டிங்கில் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக் சேலரி மட்டுமே 21,700. அது போக டிஏ ஒரு 10,850. ஸோ டோட்டலாக 32,550 உங்களுடைய மந்த்லி சேலரி இருக்கும். இந்த சேலரி போக உங்களுக்கு ஒர்க் பண்ணுறப்ப ஏகப்பட்ட அலவன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அலவன்ஸு, இன்சென்டிவ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இங்கே பாருங்கள். டிரான்ஸ்போர்ட்டு, லீவ் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, அக்காமடேஷனு, ஃபுட்டு எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எஜுகேஷன் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி நிறைய அலவன்ஸு. இந்தியன் ஆர்மியில் என்ன அலவன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே இந்த நியூக்ளியர் பவர் கார்பரேஷன்லேயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை மிஸ் பண்ணாதீங்க. எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாமை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ அடுத்து ஏஜ் 18 to 24 ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டிக்கு 5 years, ஸோ 29 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓபிசிக்கு 3 years, 27 ஏஜ் வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா எனி பார்ட் ஆஃப் இந்தியா, லியபிள் டு சர்வ் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த சைட்டில் எந்த ப்ராஜெக்ட்டுக்கு வேக்கண்ட்டு தேவைப்படுது, ஓகேங்களா, எந்த சைட்டில் எந்த என்பிசிஐஎல்லோட யூனிட்டுக்கு வேக்கண்ட் தேவைப்படுதோ அங்கே உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டில் வேக்கண்ட் இருந்தால் அங்கேயே போஸ்டிங் போடலாம், வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. ஸோ எந்த யூனிட்டில் எந்த ப்ராஜெக்ட்டுக்கு வேக்கண்ட் தேவைப்படுதோ அங்கே நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த பார்ட்லேயும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ ட்ரைனிங் 2 years அது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா, செலெக்ஷன் ப்ரொசீஜரில் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 இருக்கும். ஸோ இந்த ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 1ல் ப்ரிலிம்ஸு, ஸ்டேஜ் 2ல் அட்வான்ஸ் டெஸ்ட்டு ப்ளஸ் ஃபிசிக்கலு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஓஎம்ஆர் பேஸ்டு சிபிடி மோடில் இருக்கும். அதே மாதிரி இந்த மெயின்டெனர் போஸ்ட்டுக்கும் அதே தான். ஸ்டேஜ் 1ல் ப்ரிலிம்ஸு, ஸ்டேஜ் 2ல் அட்வான்ஸு, ஃபிசிக்கலு, டாக்குமெண்ட் இருக்கும்.
எக்ஸ்ட்ரா ஸ்டேஜ் 2ல் மெயின்டெனருக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதாவது ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டேஜ் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து 1 hour இருக்கும். ஸ்டேஜ் 2 அட்வான்ஸ் டெஸ்ட் வந்து ஒரு 2 hours இருக்கும். ஸோ எக்ஸாம் ஹால்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா அவுட் சைடு, அதாவது வெளியே போகிறதுக்கு பர்மிஷன் தர மாட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக உங்கள் செலெக்ஷன் ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வெளியே போக முடியும். சரிங்களா? இந்த ப்ரிலிம்ஸு அட்வான்ஸ் டெஸ்ட்டு இது எல்லாமே வந்து ஒரே நாளில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஒரு நாள், அட்வான்ஸ் டெஸ்ட் ஒரு நாள், அந்த மாதிரிலாம் இருக்காது. மொத்தம் 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரே நாள்லேயே வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள். மேக்ஸ்லேருந்து ஒரு 20 கொஷின், சயின்ஸ்லேருந்து ஒரு 20, அவேர்னஸ்லேருந்து ஒரு 10 கொஷின். ஸோ மொத்தம் 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற ஒரு கொஷினுக்கும் 3 மார்க் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மார்க் வந்து குறைப்பாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா மினிமம் 40% எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆகலாம். செலெக்ஷனுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி SC/ST OBCயாக இருக்கீங்க அப்படின்னா 30%. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ், ஹிந்தி 2 லாங்குவேஜில் கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இங்கிலீஷை வந்து செப்பரேட்டாகவும் ஹிந்தி செப்பரேட்டாகவும் கொடுத்துருக்கலாம். பட் ஒரே நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 லாங்குவேஜும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ படிக்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக இங்கிலீஷை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. இங்கிலீஷ், ஹிந்தி 2ம் கம்பைன் பண்ணி PDF-ஆக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ 22 August லாஸ்ட் டேட், 11 September இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் இதுதான், npcilcareers.co.in. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. ப்ரோ நீங்கள் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுங்கள், அதை பார்த்துட்டு நாங்கள் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி நான் கண்டிப்பாக அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோ, சிக்னேச்சர் அதெல்லாம் எந்த சைஸில் இருக்கணும், எந்த பிக்சலில் இருக்கணும், எந்த டைமென்ஷனில் இருக்கணும், அது எல்லாமே இதுலேயே இருக்கும். இதன் பிரகாரம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணக்கூடாது. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எல்லாமே நோட்டிஃபிகேஷன்லேயே கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ படித்து பார்த்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும் போகாது, அந்த சைஸ் ஃபார்மேட் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதன் பிரகாரம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? சரி ப்ரோ, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னா 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபீமேல்ஸு, NPCIL-ஓட எம்ப்ளாயி, அதாவது SC/ST ஃபீமேல்ஸு, NPCIL இதோட எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அதை தாண்டி UR OBC EWS கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 100 rupees நீங்கள் பே பண்ணணும். ஸோ விருப்பமாக தான் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷனில் ஒரு ஸ்டேஜாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஃபைலெல்லாம் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஸ்டேட் பேங்க் பேமெண்ட் கலெக்ட் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி முக்கியமாக செலெக்ஷன் ப்ராசஸ் போகிறப்ப ரிட்டன் எக்ஸாமு, இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஸ்கில் டெஸ்ட்டு, அட்வான்ஸ் டெஸ்ட்டு, செலெக்ஷன் ப்ராசஸ் போகிறப்ப, எக்ஸாமினேஷன் போகிறப்ப ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஒரிஜினல் ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, இதில் ஏதாவது ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி ப்ளஸ் அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி, இது ரெண்டுமே செலெக்ஷன் போகிறப்ப நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், எக்ஸாம் போகிறப்பையாக இருக்கட்டும், ஸோ எப்போ போனாலும், ஸோ நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் போனாலும் சரி, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போனாலும் சரி, மறக்காமல் ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க. கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா சென்டர் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுக்குன்னு இல்லை, எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, TNPSசியாக இருந்தாலும் நீங்கள் ஆதார் கார்டு இப்போ ரீசெண்டாக எடுத்துகிட்டு போனீங்க இல்லையா, அந்த மாதிரி கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து ஒரிஜினல் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. ஒரிஜினல் இல்லை அப்படின்னாலும் ஜெராக்ஸ் இருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் இல்லாமல் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் போக முடியாது. ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.